குட் மார்னிங். இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையில் உங்களை யாவரை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனங்களை நாம் தியானிக்கிறோம். இந்த நாளில் கூட ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 13 அதிகாரம் 20 வசனம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழனோ நாசம் அடைவான். நீதிமொழிகள் எழுதினவர் சாலமோன். அவர் அற்புதமாக அந்த சொல்லியிருக்கிறாரு. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழனோ நாசம் அடைவான். நம்ம யாரோடு இருக்கிறோமோ அவர்களை போல மாறுகிறோம். இதுதான் இந்த வசனத்தோட கருத்து. நம்ம யாரோடு இருக்கோமோ அவங்கள போல நம்ம மாறுறோம். நம்ம அதிகமாக கோவப்படுற ஆள் கூட அதிகமாக நேரம் செலவழிச்சோன்னா நாமளும் கொஞ்ச நாளாக கோவப்படுற ஆளாகவே மாறிடுவோம். நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிற ஆளோட நம்ம நேரம் செலவழிச்சோன்னா நாமும் போக போக சில நாட்களில் ஜாலியான ஆளாக மாறிடுவோம். அவர்கள் எப்படியோ அப்படி தான் நம்ம மாறுறோம். நாம் யாரோட இருக்கிறோம், டெய்லி நம்ம யாரோட நேரம் செலவிடுறோம், நம்ம அவங்கள போகிறவே நம்ம மாறுறோம். நாம் அதிகமான நேரங்களில் தேவனோடு செலவிட்டால் நம் தேவனுடைய குணாதிசயங்கள் நம்மகிட்ட வரும். அதிகமான நேரங்கள் வேதத்தை வாசித்தால் வேதத்தில் சொல்லப்பட்ட குணாதிசயங்கள் நமக்கு வரும். எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் அந்த நபரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுவோம். அப்படி தான் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்மளோட கூட ஸ்கூலில் பாருங்கள், காலேஜில் பாருங்கள், வேலை செய்கிற இடங்களில் நம்ம அவங்கள போல் இமிட்டேட் பண்ணணும், நம்மளே அறியாமல். ஸோ இந்த நாளில் இஃப் யூ வாண்ட் டு இமிட்டேட் ஜீசஸ் கிரைஸ்ட், நீங்கள் இயேசுவை போல மாறணும்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அப்போ இயேசுவை போல மாறணுமா, நீங்கள் இயேசுவோடு கூட இருக்கு. என்ன வசனம் சொன்னது போல் ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். இயேசுவை போல ஒரு ஞானி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சாலமோனுக்கே ஞானத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் தான் பார்க்குறோம். உங்களுக்கு ஞானம் வேணுமா, ஞானியாகி அவரோடு கூட இருங்க. உங்களுக்கு பொறுமை வேணுமா, பொறுமைசாலியான இயேசுவோட இருங்க. உங்களுக்கு அன்பு அதிகமாக தேவைப்படுதா, அன்பாக இருக்கிற இயேசுவோட கூட இருங்க. உங்களுக்கு வேத வசனத்தை நல்லா படிக்கிறோமா, பரிசுத்த ஆவியோட நேரம் செலவிடுங்க. ஸோ உங்களுக்கு டீச் பண்ணுற ஒரு ஆளோடு கூட இருங்க. இது தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த உலக பிரகாரமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் கூட அப்படி தான் இருக்கணும். உங்களை என்கரேஜ் பண்ணுற, உங்களை எடிஃபை பண்ணுற, நீங்கள் தப்பு செய்யும்போது உங்கள் வழிகளை சரி செய்கிற, நீங்கள் சோர்ந்து போகும்போது கை தூக்கி விடுகிற நண்பர்களை உங்களோடு கூட வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை அப்போ தான் சிறப்பாக மாறுதுன்னு நம்ம பார்க்குறோம். நல்ல ஒரு கம்பெனியை நமக்கு தேவை. பேட் கம்பெனியை, ஒரு தப்பான ஒரு ஆள் கூட நம்ம இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடுது. எப்படி அந்த அமெரிக்க தேசத்தில் இருக்க அந்த பாடகி ஒரு தப்பான ஆளை சூஸ் பண்ணதுனால அவங்களோட கெரியரே லாஸ் ஆயிடுச்சோ, அதை மாதிரியே இந்த நாட்கள் நாமளும் தப்பான ஆளை சூஸ் பண்ணோம், தப்பான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தோம், தப்பான உறவினர்கள் கூட வச்சுருந்தோம், தப்பான நபர்கள் நம்மளோட வாழ்க்கை இருந்தாங்கன்னா நம்மளுடைய கெரியரும் கூட அங்கே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சரியான நபர்களை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். தேவனை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அவரோடு நேரம் செலவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாகும். நீங்கள் அவரை போல மாறுவீர்கள். மீண்டுமா இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். இந்த நாளில் உங்களை நீங்களே பார்த்துக்கொண்டு கேட்க வேண்டிய கேள்வி, உங்கள் ஐக்கியம் என்று யாரோடு இருக்கிறது? பி ஃபெலோஷிப் வித் காட். அவரோடு கூட உறவாட ஆண்டவர்களுக்கு உதவி செய்வாராக.